என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா லாப நஷ்டத்துல இந்த டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா அங்க கொஞ்சம் பாருங்களேன். 2023 டெட் பேப்பர் 2ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது ரெண்டாவது கொஸ்டின், ஓகேவா? அதுக்கப்புறம் இது 2 கொஸ்டின் ஆச்சா. மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தா 2022 டெட் பேப்பர் 1ல கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அதுக்கப்புறம் 3 4 அடாடாடா 4 கேள்விங்க. ஸோ ஆக மொத்தம் 6 கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதுல என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸாகவும் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி பார்த்துருவோமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நான் இந்த கேள்வியெல்லாம் பின்னாடி பார்க்குறேன். முதல்ல நம்ம புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் கேள்விங்க. ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின்பு 10% குறைந்தது. அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன சதவிகிதம் அப்படின்னு 8th புக்ல இருக்குது. 2023 டெட் பேப்பர் 2லையும் கேட்டு வச்சிருக்காங்க, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. என்னன்னா நீங்க ஒரு டீச்சருங்க, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறீங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னா உங்கள் திறமைக்காக ஒரு 10% உங்கள் சம்பளத்தில் ஏற்றி கொடுக்குறாங்க. அடடே சூப்பரே. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்லை உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வெரி லோவாக இருக்குது, அதனால நாங்கள் என்ன பண்ணிடுறோம், ஒரு 10% குறைச்சிடறோம். அப்படின்னா இப்போ இந்த சதவீதத்தில் என்ன மாற்றம் நடந்துருக்கும்? ஜென்ரலாக கேட்டால் 10% ஏற்று 10% குறைச்சிக்கிறாங்க. அப்போ அதே சம்பளம் தானே வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதான் தப்பு. என்னன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு ஃபார்மேட் எழுதுறேன். ஃபார்முலா இல்லை, ஃபார்மேட், ஓகேவா? புக்கில் இருக்காது இந்த ஃபார்மேட்டு. என்னென்னா அங்கே பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்யு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100. என்ன இது இப்படி இது? அதாவது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் ஒரு கொஸ்டினில் லாபம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கணும், ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி லாபம் மாதிரி வந்தா. இதே ஒரு கொஸ்டின்ல குறைக்கிறாங்க, நஷ்டமாகுது, தள்ளுபடி கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்துச்சுன்னா கழித்தல் குறி போடணும். ஸோ அப்போ கொஸ்டின்ல எப்படி வேணாலும் அமையன்றதுக்காகத்தான் நான் இந்த ஃபார்மேட் எழுதியிருக்கேன். இதில் இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த கொஸ்டின் வச்சுக்கிட்டே சொல்லுவோம். எப்படின்னா அது பாருங்க, முதல்ல என்ன சொல்றாங்க, 10% இன்க்ரீஸ் பண்றாங்களாம். அப்போ நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 10% குறைக்கிறாங்களாம், இதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 2 மதிப்பு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த 2%யும் 10% இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ், 10% குறையுதுன்றது ஒய், சரிங்களா? அதை தான் இதில் அப்ளை பண்ண போகிறேன், சரிங்களா? பாருங்க, ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட் தான். இப்போது 10% அதிகரிக்கிறாங்கன்னு முதல் சொல்கிறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 10% அதிகரிக்கிறாங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அப்போ ப்ளஸ் 10 அப்படின்னு போட்டுக்கிட்டேன், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% குறைக்கிறாங்களாம். அப்போ ஒய்யோட வேல்யூ 10% குறைக்கிறாங்க. குறைத்தல்னு வந்து என்ன பண்ண சொன்னேன், மைனஸ் போட சொன்னேன். அப்போ மைனஸ் 10 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ புரியுதா? புரியுது. இது பாருங்க, இதில் தான் எழுதுறேன். இது ப்ளஸ் 10, இது மைனஸ் 10, ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே என்னன்னா, இதில் என்ன போடணும்னா நல்லா கவனிச்சுங்க, இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் பெருக்குங்க. ப்ளஸ் மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அவ்வளோதான். இங்கே மைனஸ் போட்டுங்க, ஓகேவா? இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ், ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் அப்படி வந்துட்டாவே நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுங்க. 2 இடத்துலையும் மைனஸ் வந்தாலோ 2 இடத்துலையும் ப்ளஸ் வந்தாலோ இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறீங்க, ப்ளஸ் போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். சேம் சிம்பிள் இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸு, வெவ்வேறு சிம்பிள் இருந்தால் மைனஸ், அவ்வளோதான். புரியுதா? புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தாங்க, குழப்பிக்காதீங்க, ரொம்ப ஈஸி. போடுவோம் வாங்க. இந்த இடத்துல ஏன் மைனஸ் போட்டோன்னு தெரியுதா? அதுக்கு அடுத்தது எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 10. இதில் நீங்கள் அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் போட தேவையில்லை. கடைசியாக
ஓகேவா, டிவைட் பை 100. அவ்வளோதான். சுருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், ஓர் ஒன்று ஒன்றுன்னு வரும். இங்கே ப்ளஸ் 10ல் மைனஸ் 10 போனால் 0 ஆகிடும். ப்ளஸ் 10 மைனஸ் 10 போனால் 0 ஆகிடுமா? அப்போ 0 மைனஸ் 1, அப்போது -1%. அவ்வளோதாங்க. ஸோ -1 ஆன்சர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், -1 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 1% அதிகரித்தல்னா என்ன சொன்னேன்? ப்ளஸ் போடணும். ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கு. கரெக்டா? -1 தான் எங்கள் ஆன்சரு. அப்போ மைனஸில் வந்தால் குறைதல், தள்ளுபடி, நஷ்டம், இப்படிலாம் சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல மைனஸ் வந்ததால் 1% குறைவுன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த இடத்துல நஷ்டம் கொடுத்தா கரெக்டு, ஒருவேளை இந்த இடத்துல தள்ளுபடின்னு கொடுத்தாங்கன்னா கரெக்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரியுதா? ரொம்ப ஈஸி. பாருங்கள், என்ன இதில் ஸ்டெப்பு போட்டேன், இந்த ஃபார்மேட் மட்டும். இதில் நம்ம இன்னும் கொஷின்லாம் போட உங்களுக்கு ஃபார்மேட் ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஆனால் இந்த கொஷின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும். நான் 1 by 1 பார்க்கலாம் வாங்க, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அடுத்தது 8th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவிகித மாற்றத்தை காண்க. 8th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ இதே மாதிரி தான், உங்கள் சம்பள திடீர்னு 25% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் 20% குறைச்சிட்றாங்க. இப்போ சதவீதத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு நபருடைய ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி பேட்டர்ன். சரிங்களா? இதில் ஸ்டார்டிங்லேயே கூட இப்படி கூட வரலாம். அதாவது 25% குறைத்ததுக்கு அப்புறம் 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. புரியுதுங்களா? தெளிவாக பேட்டர்ன் புரியுதுங்களா? ரைட். இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். சரியா? இப்போ இதில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 25% அதிகரித்தல் அல்லது லாபம் அப்படின்னு சொல்லிட்டாவே ப்ளஸ் போட்டுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? முதல் ப்ளஸ் 25ன்னு எழுதிக்கிறேன். புரியுதா? இந்த எக்ஸோட வேல்யூ புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20% குறைகிறது அப்படின்னு ரெண்டாவது சொல்கிறாங்க. குறைதல், நஷ்டம், தள்ளுபடி அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கழித்தல் போட்டுக்கணும். அப்போ என்ன, சாரி கழித்தல் தானே? ஆமாம், கழிக்கணும். ஓகே, கரெக்டு தான். 20% கழிச்சிடணும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ எழுதுனது ரொம்ப ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஏரியாவில் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்குது பாருங்க. அதாவது இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு, அல்லது இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு, வெவ்வேறு சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. சரிங்களா? ஒருவேளை இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு, இல்லை இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் சேமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸும் வந்தாலும் ப்ளஸ் தான் ஆகும். ஓகேவா? அதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. சேம் சிம்பிள் வந்துட்டா அங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். அது மைனஸ்னா இருக்கட்டும் ப்ளஸ்னா இருக்கட்டும். இதே வெவ்வேறு சிம்பிள் இருந்து ப்ளஸ் மைனஸ் இல்லை மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல மைனஸாக மாறிடும். ஓகே, புரியுதுங்களா? அது நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்களா, சைடில் எழுதி வச்சுங்க, ஞாபகம் வரும். ஓகேங்களா? ரைட்டுங்க. இப்போ அடுத்தது முதல் நம்பர் 25 இதெல்லாம் போடுறதில்ல, ப்ளஸ் மைனஸ்லாம் போடுறதில்ல, இந்த ஏரியாவில் மட்டும். சரியா? அதுக்கு அடுத்தது இன்ட்டு 20 டிவைட் பை 100. அவ்வளோதாங்க. இப்போ இதை சுருகுனா ஆன்சருங்க. முதல்ல அடிச்சிடலாம். 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இல்லை, இது 0 கிடையாது இல்லையா? சரி, இங்கே பாருங்கள், 2ல் பாதி 1, 10ல் பாதி 5, 1 5 5 5 25. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ப்ளஸ் 25ல் மைனஸ் 20 போனால் ப்ளஸ் 5ன்னு வரும். அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை போட்டுருங்க. இங்கே சுருக்கணுமே நமக்கு 5 வந்துச்சு, அதை போட்டுருங்க. அப்போது ப்ளஸ் 5ல் மைனஸ் 5 போச்சுன்னா 0 ஆமாயிடும். அப்போது இதில் 0னாவே அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கரெக்டாக என்ன மாற்றம் நடந்தது? ஒன்றுமே இல்லை. மேபி இப்போ 1% இருந்ததுன்னா 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கோ, ப்ளஸில் வந்தால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம், மைனஸில் வந்தால் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆன்சர் 0ன்னு வந்தால் மாற்றமே கிடையாது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. கரெக்டா? இங்கே கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஏற்படும் மாற்றத்தை காண்கன்னா நமக்கு ஆன்சர் 0 வரும்போது எந்த சேஞ்சுமே ஆகலை, அப்போ மாற்றம் இல்லை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. இப்போ புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்களேன். 8th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. 2021 இது குரூப் 1ல் டிஎன்பிசி குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஒரு கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றில் அதன் அடக்க விலையை விட 15% அதிகமாக குறித்து பிறகு 15% தள்ளுபடி வழங்குகிறார்.
இந்த பரிவர்த்தனையில் இவர் லாபம் அடைவாரா அல்லது நஷ்டம் அடைவாரா அப்படின்னு கேள்வி. இங்க ஆப்ஷன் பாருங்களேன், லாபம் நட்டம், லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இப்படி லாபம் இல்லை நட்டம் இல்லைன்னா ஜீரோ வந்தா லாபம் இல்லை நட்டமும் இல்லை, கரெக்டா? இல்லை மாற்றம் இல்லைன்னு சொன்னா கூட ஜீரோ வந்தாதான், ஓகேங்களா? அது போன கொஸ்டின் சொல்றேன். அடுத்து ஆப்ஷன் டில லாபமாகவும் இருக்கலாம் நட்டமாகவும் இருக்கலாம். அடே என்ன பேச்சு, ரைட்டு. இப்போ என்னன்னா போடுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு வந்து இதில் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்காரர் வந்து ஒரு போர்டில் வந்து ஒரு அமௌண்ட்டை திடீர்னு 15% அதிகரிச்சிடறாரு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு, 15% தள்ளுபடி பண்ணுறாரு. இந்த ஆடு தள்ளுபடி பண்ணுற மாதிரி. தள்ளுபடினாவே உங்களுக்கே இப்போ பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தீபாவளி இருந்துச்சு, இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அமேசானில் மற்ற ஆன்லைன் இதுலாம் வந்து ஒரு பொருளோட அதிகமாகிடுவாங்க. அதிகமாகிட்டு இதில் வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட ஆல்ரெடி முன்ன எடுத்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, 600 ரூபான்னு பில்லு போட்டு அதில் 10% டிஸ்கவுண்ட்டு அப்படின்வாங்க. அப்படி பார்த்தா அதே ரேட்டு தான், ஒன்றுமே சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க, கரெக்டா? ஸோ அப்போ தள்ளுபடினா குறையுதுன்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ குறையுதுன்னா மைனஸ் போட்டுக்கணும், ஓகே ரைட்டு. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு plus or minus y plus or minus x into y divided by 100, கரெக்டா? கரெக்ட். இப்போ என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸு அதிகரித்தல் அல்லது லாபம் வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் 15% ப்ளஸ் 15. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து 15% தள்ளுபடி தராங்க. ஸோ தள்ளுபடினா மைனஸ் போட்டுக்கணும், அப்போ மைனஸ் 15. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னேன், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸு, வெவ்வேறு சிம்பிள் வந்துட்டாவே இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும், போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 15, ஒய்யோட வேல்யூ 15, கரெக்டா? கரெக்ட். இதில் வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அந்த சிம்பிள்லாம் போட தேவையில்ல, ப்ளஸ் மைனஸ்லாம் இதுக்குள்ளே மட்டும், ஓகேவா? டிவைட் பை 100ங்க, அவ்வளோதாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், ப்ளஸ் 15ல் மைனஸ் 15 போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ 0 மைனஸ் 15 பெருகுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் 225, கரெக்டாக? 225 டிவைட் பை 100. நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் போட வேணாங்க. இப்போ நம்ம இதை சுருகுனா 2.225% வரும் மைனஸில். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, நமக்கு இங்கே அக்யூரேட்டான வேல்யூஸ் கொடுக்கல. ஜஸ்ட் லாபமா நஷ்டமா, லாபமே இல்லையா நஷ்டமே இல்லையா, லாபமாக இருக்கலாம் நஷ்டமாக இருக்கலாம், இதான் ஆப்ஷன்லாம் ஒரிஜினல் ஆப்ஷனு, சரிங்களா? 2021 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ஆன்சர் போட்டிங்கன்னா மைனஸில் வரும், ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ இதை சுருகுனா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஆன்சர் மைனஸில் வரும். மைனஸில் வந்து அதுக்கு என்ன மீனிங்கு, நஷ்டம், கரெக்டா? குறைதல், நஷ்டம், தள்ளுபடி, இதான் மைனஸ் வந்தா. அப்படி பார்த்தா இந்த இடத்துல இங்கே பாருங்க, நஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதான் ஆன்சர், சரிங்களா? ஸோ ஒரு பொருளோட விலை 15% இன்க்ரீஸ் பண்ணி 15% குறைக்கிறாங்கன்னாவே அதனால நஷ்டம் தான் வரும், லாபம் வராது, மாற்றமும் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ மாற்றம் இருக்காது, ஆன்சராக வராதுன்னு சொல்கிறேன், ஓகே? புரியுதா போட்டது? ஸோ அக்யூரேட்டாக கூட நீங்கள் போடலாம், பட் இது கொஸ்டினுக்கு தேவையில்லை, ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. அடுத்த கேள்வி. அடுத்தது உங்களுக்கு தான் புரிஞ்சு போச்சே, ஒரு கொஸ்டின் ஹோம்வொர்க் தர போடுறீங்களா? போடுங்க. ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்தால் 40% விற்பனையில் குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னங்க டிஎன்பிசியில் கேட்டால் நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்னா, இந்த மாடல் நமக்கு கேட்டிருக்காங்க டெட்டில், சரிங்களா? ஸோ இப்போ போடுங்க. என்ன ஃபார்முலா, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100. ஸோ இந்த இடத்துல வந்து முதல்ல 30% இன்க்ரீஸுன்றாங்க, அப்போ 30% ப்ளஸ்ஸு. அடுத்தது 40% விற்பனையில் குறைகிறது, குறையுதுன்னு சொன்னாவே மைனஸ், அப்போ மைனஸ் 40. அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் ஏ 10% அதிகரித்தல், ஆப்ஷன் பி 10% குறைவு, ஆப்ஷன் சி 32% அதிகம், ஆப்ஷன் டி 22% குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன், 2018 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2023 டெட் எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. என்னென்னா
இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபம் மற்றும் மற்றொன்றில் 10% நஷ்டமும் அவருக்கு ஏற்படுகிறது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ஆல்ரெடி டெட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு 2 கை கடிகாரம் வச்சிருக்கேன், வாட்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 594 ரூபாய்க்கு 2 வாட்ச் வாங்கி வந்து வித்துடலாம் அப்படின்னு வித்துட்டு இருக்கேன். வாட்சோ வாட்சி குறைந்த விலையில் இங்கு வாட்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க விற்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட விற்கும் போது உங்களுக்கு ஒரு வாட்ச் விற்கும் போது 10% லாபம் வருது. அடடே, அப்போ அடுத்த வாட்சும் 10% லாபம் வரும்னு போனா ஒரு காஞ்சாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அவனும் விட மாட்டேன்றான், ரேட்டும் ஏற்ற மாட்டேன்றான். சி போ இந்த வச்சுக்கோ அப்படின்னு 10% நஷ்டத்திலே வித்துடுறீங்க. இப்போ 594 ரூபாய்க்கு 2 வாட்ச், அதாவது ஒவ்வொரு வாட்சும் 594 ரூபாய்க்கு வாங்கினீங்கல்ல, ஒரு வாட்சில் 10% லாபம் கிடைக்குது, இன்னொரு வாட்சில் 10% நஷ்டம் கிடைக்குது. அப்படின்னா இப்போ ஓவராலாக நீங்கள் 2 வாட்ச் விற்றதால உங்களுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா? இதாங்க கேள்வி. புரியுதுங்களா? புரியுதுப்பா. ஸோ இப்போ என்னன்னா, நமக்கு இந்த துட்டுலாம் முக்கியம் கிடையாது. ஏன்னா இங்கே கேள்வி என்ன, நான் எவ்வளோக்கு விற்றேன் எவ்வளோக்கு வாங்கணுன்ற கேள்வி கிடையாது. ஒருத்தர்கிட்ட விற்கும் போது 10% லாபம் வருது, இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு வாட்ச் விற்கும் போது 10% நஷ்டம் வருது. இப்போ நீ ஓவராலாக உனக்கு லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்திருக்கா, இதான் கேள்வி. ரைட்டா? 2% கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாவே நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இந்த துட்டை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ரைட்டா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, +or -x +or -y +or -x × y / 100. ஓகே, இப்போ என்னன்னா நீங்கள் அந்த பர்சன்டேஜ் மட்டும் எடுத்துங்க. 10% லாபம் என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும், போட்டுருங்க. அப்போ +10%. அடுத்தது ரெண்டாவது வந்து 10% நஷ்டமாகுது இன்னொரு வாட்ச் விற்கும் போது. ஸோ அப்போ நஷ்டம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ -10 அப்படின்னு போட்டுருங்க. இதுக்குள்ள ப்ளஸ் இங்கே மைனஸ் வெவ்வேறு சிம்பிள் வந்துட்டாவே இந்த இடத்துல மைனஸ் போட்டுருங்க. போட்டு விட்டு மேலேயும் 10 அந்த சிம்பிள்லாம் பயன்படுத்த வேணாம். x y வேல்யூ 10 × 10/100. புரியுதா? கிளியரா புரிஞ்சிச்சா? அடிங்க. 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், +10ல் -10 போனால் 0 ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்குது, இருக்கட்டும், ஒரு 1 வந்துடும். அப்போ ஓவரால் நமக்கு -1 ஆன்சர் வருது. ஸோ -1ன்னா நஷ்டம். கரெக்டா? இங்கே போய் பாருங்க, இந்த பாருங்க, நட்ட சதவீதம் 1%. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இது டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதே கேள்வி, வேல்யூஸ் கூட மாற்றாமல். உங்களுக்கு புரியுதுங்களா? வித்தியாசமான கணக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ரைட்டு, அடுத்த கணக்கு பாருங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் லாபம் வருது நஷ்டம் வருது, இல்லை நஷ்டம் வருது லாபம் வருதுன்னு ஏற்றத்தாழ்வாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து பாருங்களேன், 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவிகிதம் 8th நியூ புக் பேக்லையும் 2022-2023 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் ஏன் டெட் எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க. ஆமாம், இது என்ன தொடர் தள்ளுபடின்றீங்க, சமமான தள்ளுபடின்றீங்க, ஒன்றும் புரியலையே. அதாவது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, சரி, அங்கே போய் மேலே ஷர்ட்டு புடவை அது இதுன்னு வாங்கிடுறீங்க. வாங்கிட்டோம்னே அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு 20% தள்ளுபடி தரேன்னு சொல்கிறாப்புல. சரி போட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டோம்னே அந்த சேல்ஸ்மேனு கீழே வந்து காசு கொடுக்குறதுக்கு அனுப்பிச்சிடுவாரா, நீங்கள் காசு கட்டலாம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஒரு 20% தள்ளுபடி வந்துச்சுல்ல, ஜாலியாக வந்து எப்பா எவ்வளோப்பா ஆச்சு பில்லு கொடுப்பான்னு கேட்டா, அங்கே நம்ம ஃப்ரெண்டு ஆட்டோட மச்சம் எப்படிங்கிற சாப்பிட்டியா, இன்னும் ஆளே பார்க்க முடியல, உங்கள் கடையான்னு கேட்டால் ஆமாம் நம்ம கடை தான்ப்பா, பெரிய கடையாக ஆரம்பிச்சிட்டோம். சரி என்ன வந்திருக்கு, சரி ஓகே, உனக்கு போய் டிஸ்கவுண்ட் இல்லையா, அந்த ஆல்ரெடி மேலே சேல்ஸ்மேன் வந்து ஒரு 20% தள்ளுபடி போட்டு தான் துட்டு அமிச்சாப்புல. நம்ம ஃப்ரெண்டாக இருக்க, நம்ம கடைக்கு வந்திருக்க, உனக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கலாம், இருந்தாலும் நீ ஃப்ரீயாக வாங்கிக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் இன்னும் ஒரு 25% தள்ளுபடி தரேன் அப்படின்னு அந்த ஆல்ரெடி 20% தள்ளுபடி கொடுத்தாங்கல்ல, அதுலேயே இன்னொரு 25% தள்ளுபடி குத்துப்புறாரு. குத்துட்டுனே ஓவராலாக இவ்வளோ ரேட்டு கொடுறா மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் கூத்துட்டு வரீங்க, அடடா இன்னைக்கு நரிமுகத்தில் மூச்சிருக்கும் போல இருக்குதே அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் வெளியே வரீங்க. இப்போ
மேலே சேல்ஸ்மேன் ஒரு 20% கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து மச்சான் ஒரு 25% தள்ளுபடி கொடுத்தான். அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் தள்ளுபடி? நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, 20 ஒரு 25 கொடுத்தா 45,000. இதுக்கு போய் என்ன கணக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி கிடையாது. இதில் என்ன மீனிங்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய் ஒரு ஷர்ட்டு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 100 ரூபாய் ஒரு ஷர்ட்டு, அதில் 20% தள்ளுபடி பண்ணிடுறாங்க. 100 ரூபாய் ஷர்ட்டில் 20% தள்ளுபடி பண்ணால் 80 ரூபான்னு வச்சுங்க. இப்போ 80 ரூபாய் தான். இந்த 80 ரூபாயில் நம்ம மச்சான் என்ன பண்ணுறாப்புல, ஒரு 25% தள்ளுபடி பண்ணுறாரு. அப்போ 80 ரூபாயில் 25% தள்ளுபடி பண்ணால் இன்னும் ரேட் என்ன ஆகும், குறையும். புரியுதா? அப்போ ஓவராலா இந்த 2 பேர் வந்து தள்ளுபடி பண்ணதால ஓவராலா எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, இதான் கேள்வி. புரியுதுங்களா? அடக்கடவுளே, இந்த கேள்விக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்னு கேட்குறீங்களா? புரிஞ்சுக்கிட்டு போட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக சொன்னேங்க, மற்றபடி பெருசாலாம் இல்லை. வாங்க சொல்கிறேன். இந்த மாதிரி தொடர் தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இருக்கவே இருக்குது நம்ம ஃபார்முலா. ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100. ஸோ தொடர் தள்ளுபடி தானே, தள்ளுபடின்னு சொன்னால் மைனஸ் போடுக்கணும், அவ்வளோதான். அவள் முதல் 20% தள்ளுபடி, அப்போது முதல் மைனஸ் 20ன்னு போட்டுங்க. ஏன் மைனஸ் போடுறேன், தள்ளுபடி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அடுத்தது 25% அப்படியே போடுங்க. மைனஸ் 25 ஒய்யோட வேல்யூ. சரிங்களா? சதவீதம் வேண்டாம். இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கிட்டையும் நமக்கு வந்து சேம் சிம்பிள், அது ப்ளஸ் ப்ளஸ்ஸோ மைனஸ் மைனஸோ சேமாக வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஞாபகம் இருக்குதா? ரைட்டு. ஸோ அப்போ நான் ப்ளஸ் போட்டேன். இந்த இடத்துல மேலே என்ன பண்ணோம், எக்ஸ் ஒய் பெருகணும். நம்ம சிம்பிள்லாம் பார்க்க தேவையில்ல. அந்த 20யும் 25 மேலே பெருங்க, கீழே 100 வச்சுங்க. அவ்வளோதாங்க, இது சுருண ஆன்சர். இவ்வளோதான். ஆனால் என்ன, இது ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல நீங்கள் சிம்பிள் மாற்றி போட்டுறீங்க, அதனால தான் என்ன ஆகும், கஷ்டமாக போடும். சரி, இது பாருங்க, இந்த 0க்கு 0 கேன்சலுங்க. ஒரு 2ல் பாதி 1, 10ல் பாதி 5. அடுத்தது ஓரஞ்சு 5, 5 25. ஓவராலாக அங்கே 5 வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது. மைனஸ் மைனஸ்னால் உங்களுக்கு தெரியல, அப்படியே கூட்டி வண்டி தான். 20 25 கூட்டினா 45ன்னு வரும். அப்போ மைனஸ் 45ன்னு வருமா? ஏன்னா மைனஸ் மைனஸில் 2 சேம் சிம்பிளாக இருந்தால் கூட்டணும், அதான் மெத்தேடு. ஸோ 20 25 கூட்டினா 45, மைனஸ் 45. இந்த இடத்துல இங்கே ப்ளஸ் இருக்கா, அந்த ப்ளஸ் போட்டுறேன். நெக்ஸ்ட் நமக்கு அடித்தா 5ன்னு வந்துச்சா, அந்த 5 போட்டுருங்க. அப்போது மைனஸ் 45ல் 5 கைத்து கொண்டால் நமக்கு எப்படி கிடைக்கும், 40, மைனஸ் 40. அதாவது 40% டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். ஆட்டாடாடாடா, பாருங்க, ஆப்ஷன் ஏதான் சரியான அக்குரட்டாக வரும். ஈஸி. புரிஞ்சிடுச்சா? வாங்க அடுத்த கேள்வி போகலாம். அடுத்ததுங்க பாருங்களேன், இதில் இருங்க, இந்த கொஷின் நான் பின்னாடி வரேன். இப்போ போய் நம்ம டெட் எக்ஸாம் கொஷின்லாம் ஒரு முறை பார்த்துட்டு அந்த கொஷினுக்கு வரேன். ஓகே, இது பாருங்க, அந்த கொஷின் புக்கில் இருக்குது, பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம டெட் எக்ஸாமில் எப்படி கேட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, 2 தொடர் தள்ளுபடிகளான 30% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், 25 20% 25% பார்த்தோம் தொடர் தள்ளுபடி. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, சேம் கொஸ்டின் தான், ஆனால் வேல்யூஸ் மாற்றிருக்காங்க. 30%, அதுக்கப்புறம் 25%. சரியா? இப்போ இதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது நான் உங்களுக்கு ஓமார்க்க தரேன், அது நான் போடுறேன். இங்கே பாருங்களேன், ஒரு பொருளின் மீது வழங்கப்பட்ட தொடர் தள்ளுபடிகளாக முறையே 10% மற்றும் 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி காண்க. இது கூட புக்கில் இந்த மதிப்பு இல்லை, ஏன்னா புக்கில் 25 20 தான் இருந்துச்சு. இதில் நமக்கு 10 20ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போடுறீங்களா? போடுங்க, இந்த ஓமாசம் போடுங்க, நான் மேலே கற்று சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ 26%, ஆப்ஷன் பி 32%, ஆப்ஷன் சி 30%, ஆப்ஷன் டி 28% போடுங்க. நான் இந்த கணக்கு போட்டோமா? இப்போ என்னன்னா, அங்கே பாருங்களா, இதே கொஸ்டின் தான். 30% 25% சொல்லிட்டாங்க தொடர் தள்ளுபடி. ஸோ இது எப்படி, நம்ம போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு, 30% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. நம்ம ஓனர்கிட்ட போகும்போது, நம்ம ஓனர் நமக்கு தெரிஞ்சவர், நம்ம ஃப்ரெண்டு, உடனே என்ன பண்ணுறாப்புல, அதுக்கு ஒரு 25% டிஸ்கவுண்ட் போட்டு நமக்கு கொடுக்குறாப்புல.
ஸோ இப்போ 2 இடத்துல தள்ளுபடி நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கேட்டாவே என்ன பண்ணோம், இந்த பாருங்க நான் இந்த இடம் இல்லை அதனால இங்கே வந்துடுறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா, இங்கே எழுதுறேன். இந்த இடத்துல முதல் 30% அப்போது -30ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, +or-x +or-y +or-x × y / 100 இதான ஃபார்முலா. இதில் தொடர் தள்ளுபடி முதல் வந்து 30% சொல்லிட்டாங்க, -30ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 25% சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இதுக்கப்புறம் நம்ம அங்கே போனால் -25%. சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ், சேம் சிம்பிள் வந்துட்டாவே இங்கே ப்ளஸ் குறி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மேலே பெருக்கணுமா, 30 × 25 கீழே 100 வச்சுக்கணும். அவ்வளோதான், இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சரு. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். -30ல் -25னா கூட்டிப்போம் இல்லையா, 55ன்னு வரும். கரெக்டாக -55 ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இங்கே அடிக்கலாம், இது அடிக்கலாம்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 1 5 2 5 10 5 25. கரெக்டாக இங்கே வந்து 3 5 15, இங்கே பாருங்கள் 15/2ன்னு வரும். கரெக்டாக எல்லாமே அடிச்சுட்டு கீழே 2 இருக்குது, அடிக்க முடியாது. சரிங்களா, இப்போ இது இன்னமும் சுருக்கலாம். இது எப்படி சுருக்கலாம்னா 7000 ரூபான்னு சுருக்கலாம். கரெக்டாக 7.5. ஆமாம் தானே, 15ல் பாதி எவ்வளோங்க, 14ல் பாதி 7, 1ல் பாதி அரை. ஸோ 7.5 தான். இந்த கணக்கெல்லாம் பார்த்தா 7.5 தான். சரி, ஓகே, 7.5. இப்போ 55ல் 7.5 கழிங்க. என்னங்க புரியுதுங்களா, இங்கே எங்கெங்க நான் போடுறது எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுக்கிறேன்னே. அங்கே பாருங்க, 55 ரூபாயில் 7 ரூபாய் 50 பைசாவை கழிச்சா நமக்கு எம்புட்டு வருது, கழிச்சு தெரியுமா, தெரியும் கழிங்க. அப்படி கழிச்சா அதாவது இங்கே பாருங்களேன், ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு கொஞ்சம் இந்த அப்படியே 7 கழிங்கன்னா கழிச்சு விடுவீங்க, ஆனால் புள்ளி வைக்கும் போது கைக்கு வராது, ஒத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த புள்ளியை அப்படியே மறந்துடுங்க. ஓகேவா, இந்த புள்ளியை மறக்கிறதால இந்த 5ல் 1 எடுத்து வச்சுக்கோங்க, 1 மட்டும். சரியா, அப்போ 54ன்னு இருக்கும். இப்போது இங்கே புரியுதா பாருங்க, நான் இந்த எழுதுறேன் பாருங்க, 54ல் முதல்ல 7 கழிச்சிருங்க. ஓகேவா, 54ல் 7 கழிச்சா 47ன்னு வரும். ஓகேங்களா, இது பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன், 55ல் 7 கழிக்கணும், கைக்கு தெரியுங்க கழிச்சிங்க. எனக்கு புள்ளி வச்சு அந்த 5லாம் வரும்போது கைக்கு வராதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புள்ளி 5 மறந்துடுங்க, 7 மட்டும் இருக்குதுன்னு நினச்சிங்க. ஸோ இதை மறக்கிறதால இந்த 5ல் 1 கழிச்சிருங்க. கடைசி 55ன்னு இருக்குல்ல, அதில் 1 எடுத்து அப்படி வச்சுங்க. ஓகேவா, அப்படி எடுத்துட்டா 54ன்னு வருமா, 54 7 கைக்கிறது ஈஸி. 54 7 கழிச்சா 47ன்னு வரும். இப்போ நம்ம 1 எடுத்து வச்சிருக்கல, இந்த 1ல் அரை போச்சுன்னா என்ன வரும், அதாவது 1ல் அரை போச்சுன்னா மீதி அரை வரும். அப்போ 0.5, அவ்வளோதான், 0.5 47.5, அவ்வளோதாங்க ஆன்சர். கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். பாருங்க, இது பாருங்க, எங்கள் கொஸ்டின் இது பாருங்க, 47.5 ஆப்ஷன் பி தாங்க சரியாக இருக்குது. அக்குரேட்டாக வரும். சரியா, புரியுதுங்களா, ரைட்டு. அடுத்தது இந்த கொஸ்டின் நீங்கள் ஹோம்மார்க்காக போட போகிறீங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்ட பிறகு 10% குறைகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. அதுதான் நம்ம போட்டுமே. ஸோ 1% தானே, அங்கே பாருங்க 1%. ஓகே, நெக்ஸ்ட் இதே சம் தான் இந்த இடத்துல பாருங்க. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபருக்கு 10% அதிகரிச்சுட்டு 10% குறைக்கிறாங்க, அதனால் அவருக்கு ஏற்படும் மாற்றம்னு கேட்டாங்க. நமக்கு தெரியுது ஆன்சர் 1 வந்துச்சு, -1 வரும். கரெக்டாக, ஆனால் இந்த இடத்துல ஜஸ்ட்டு இது ரொம்ப ஈஸி, இந்த எக்ஸாம் எழுதணுங்க. ஆனால் அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1% அதிகரித்தல், 2% அதிகரித்தல், இதை பாருங்க இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, இது நீங்கள் போடுறீங்களா, அங்கே பாருங்கள், இது வேறு வேல்யூங்க. இப்போ ஹோம்மார்க் உங்களுக்கு தான். இது பாருங்களேன், ஒரு நபரின் வருமானம் 20% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கிறாங்க எனில் அவருக்கு வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். பாரு ட்விஸ்ட், புக்கில் 10 கொடுத்து வச்சிருக்காங்க, இங்கே 20 கொடுத்துருக்காங்க. போடுங்க, நீங்கள் போடுங்க. ஆப்ஷன் ஏ 1% அதிகரிக்கிறது, ஆப்ஷன் பி 2% அதிகரிக்கிறது, ஆப்ஷன் சி 4% குறைகிறது, ஆப்ஷன் டி 5% குறைகிறது. இருக்குதா இல்லையா பார்த்து நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா, கரெக்டாக வரும். போடுங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரிங்களா, அடுத்த கேள்வி. இப்போ இந்த கேள்வி வந்து நான் உங்களுக்கு அடுத்ததாக சொல்கிறேங்க, ஏன்னா இங்கே மதிப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கேள்வி கூட பாருங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படிக்கிறேன். ஒரு பொருள் குறித்த விலை தொடர்ச்சியாக 10% 15% தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
அந்த வாடிக்கையாளர் வந்து 1530 ரூபாய் செலுத்துறாரு. அப்போ அசல் எவ்வளோன்னு ரேட்டை கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த மெத்தேடுக்கு இன்னும் கிளாஸ் எடுக்கலை, சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 சம்மு மட்டும் அப்படியே வச்சிடறேன். நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் எடுக்கும் போது எப்படி அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும், அசலை எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்ல போகிறேன் இல்லையா? அதில் இந்த மெத்தேட் வச்சு சொல்கிறேன், சரியா? புரியுதுங்களா? ஏன்னா நம்மளால தொடர் தள்ளுபடியில் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அமௌண்ட்டு கண்டுபிடிக்க நம்ம இன்னும் அந்த கிளாஸ் போகல. ஓகே, அதனால 2 சம் நான் வந்து அப்படியே விட்டுட்டு போகிறேன். 3 சம் புக்கில் இருக்கிற சம் ஒன்று, இங்கே நம்ம எக்ஸாமில் கேட்ட 2 சம், 3 சம் வந்து நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லும் போது உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அதில் ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக தாங்க சொல்லிட்டேன், நீங்கள் தாங்க சொல்லணும் புரியுதா இல்லையான்னு. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.